நம்ம வெறுக்கிறவங்க என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குறவங்கள ஒதுக்கிடுவோம். நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவனோட சேராத. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், அவனோட சேராத, அவங்க வீட்டுக்கு வாசப்படிய மிக்காத. நாம் எல்லாரும் அன்புள்ள சீடர்கள்னா பகைவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். Love your enemies, pray for those who persecute you. Pray for those who persecute you. நம்மை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் பகைவர்கள் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரனே இருக்கலாம், ஏன் நம்ம குடும்பத்திலேயே இருக்கலாம். Pray, pray, pray. Pray, pray, pray. Don't take vengeance. பழிக்கு பழி வாங்காத. நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சூடான சொற்கள் சொல்லி பழி வாங்காத. பயங்கரமான வார்த்தைகள் சொல்லி தாக்காத, பழி வாங்காத. பழி வாங்குவது கடவுள். புதுமை நாயகி கால் முடங்கியவனை நடக்க செய்த அருளின் முழுமதி. கலங்கிய கப்பலை கரை சேர்த்த கலங்கரை, கலங்கிய கப்பலை கரை சேர்த்த கலங்கரை, கலங்கிடும் இதயங்களில் ஒளிரும் தாரகை. சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க வாழ சொல்லுங்க, சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க வாழ சொல்லுங்க, பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க வாழ பாடுங்க, பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க வாழ பாடுங்க. மலர்களே மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே மலைகளே மரியை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது பாதுகாவலியான லூர்து அன்னையுடைய திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. புனித லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் நோய்களை தீர்க்கும் லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வரும் லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீமாமலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த மேலையிலே. மலர்களே மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே மலைகளே மரியை பணியுங்கள், அருள் மரியை பணியுங்கள். மலர்களே மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே மலைகளே மரியை பணியுங்கள், அருள் மரியை பணியுங்கள். விண்ணவர் போற்றும் ராணியவர், மன்னவர் போற்றும் தாயுமவர். விண்ணவர் போற்றும் ராணியவர், மன்னவர் போற்றும் தாயுமவர். இந்த அன்னைக்கு நிகர யாரும் இல்ல, வேற அழகு நிறைஞ்ச பேரும் இல்ல. இந்த அன்னைக்கு நிகர யாரும் இல்ல, வேற அழகு நிறைஞ்ச பேரும் இல்ல. மலர்களே வண்ண மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே உயர் மலைகளே மரியை பணியுங்கள், அருள் மரியை பணியுங்கள். பால் கலசம் பொங்க செய்த புதுமை நாயகி, கால் முடங்கியவனை நடக்க செய்த அருளின் முழுமதி. பால் கலசம் பொங்க செய்த புதுமை நாயகி, கால் முடங்கியவனை நடக்க செய்த அருளின் முழுமதி. கலங்கிய கப்பலை கரை சேர்த்த கலங்கரை, கலங்கிய கப்பலை கரை சேர்த்த கலங்கரை. கலங்கிடும் இதயங்களில் ஒளிரும் தாரகை. எனவே சொல்லுங்க சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க வாழ சொல்லுங்க. சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க வாழ சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க வாழ பாடுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க வாழ பாடுங்க. மலர்களே மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே மலைகளே மரியை பணியுங்கள், அருள் மரியை பணியுங்கள்.
சொன்னதே இல்லை. அள்ளித்தரும் வரங்களுக்கு எல்லையே இல்லை. எனவே சொல்லுங்க சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க நவாயார் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க நவாயார் சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க நவாயார் பாடுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க நவாயார் பாடுங்க. மலர்களே வண்ண மலர்களே மரியை புகழுங்கள், அன்னை மரியை புகழுங்கள். மலைகளே உயர் மலைகளே மரியை படியுங்கள், அருள் மரியை படியுங்கள். விண்ணவர் போற்றும் ராணியவர், மன்னவர் போற்றும் தாய்மவர். இந்த அன்னைக்கு நிகர யாரும் இல்ல, வேற அழகு நெறிஞ்ச பேரும் இல்ல. இந்த அன்னைக்கு நிகர யாரும் இல்ல, வேற அழகு நெறிஞ்ச பேரும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க நவாயார் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லோரும் சொல்லுங்க, மரியே வாழ்க நவாயார் சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க நவாயார் பாடுங்க. பாடுங்க பாடுங்க எல்லோரும் பாடுங்க, மரியே வாழ்க நவாயார் பாடுங்க. மரியே வாழ்க 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 மரியே வாழ்க. இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவன் வருகின்றார். இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவன் வருகின்றார். இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. இவற்றினையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. எனவே அவத்தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவன் வருகின்றார். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 107:1. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளின் எல்லாவிதமான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை மரியா நாமத்தில் அமைந்திருக்கின்ற அற்புத தன்மை நிறைந்த இந்த நிலத்தின் இறை ஆசிரியரே, 17வது ஆண்டு தினத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டத்தில் நாம் இணைந்து போன ஆண்டவரின் நிலையான அன்பிற்கு நன்றி செலுவத்தோடு நாம் வாழ்வில் இறைவனிடம் விருந்து நாம் பெற்று கொண்ட ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இவ்விழாவில் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர நமது தர்மபுரி மரமாவட்ட ஆயர் டாக்டர் லாரன்ஸ் பயஸ் நம்முடன் இருப்பது நமக்கு மிக பெருமை. இந்த புனிதமான நேரத்தில் திருப்பலி ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களை பல்லம் ரோசின் பெனடிக்டின் காங்கிரிகேஷன் வழியாக அன்போடு வரவேற்கின்றோம். கரம் தட்டி அவரை வரவேற்போம். மேலும் இந்நாளில் நம்முடன் இருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும்
அன்புடன் வரவேற்கின்றோம். நம்பிக்கையோடு மாதாவின் அருள் பெறே பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாமும் இங்கு கூடியிருக்கின்ற ஆயர் மற்றும் அருள் தந்தையர்கள் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பக்தியுடன் ஆயருடன் இணைந்து ஜெபிப்போம். My dear brothers and sisters in Jesus Christ, I wish you all the greetings of this day. Today is the 17th anniversary of God's blessing of this land with miraculous water in the name of Our Lady of Lourdes. As we gather together in thanksgiving for God's steadfast love, let us be grateful to the favors and blessings that we have received in our lives. Today, to officiate today's celebration, we have the Bishop of Dharmaburi, Most Reverend Dr. Lawrence Pius with us. I welcome him to the Eucharistic celebration. And I welcome all the priests of Dharmaburi Diocese and all the devotees, all the well-wishers and all the good souls, those who work hard for the welfare of this Nagamangalam shrine. I welcome all of you to this Thanksgiving Mass. May Lourdes Mary be our guide to know and to love Jesus Christ, our Lord and Savior. As we encounter our loving God in this Eucharistic celebration, let us be mindful about His presence and have a meaningful celebration with faith and gratitude. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியிலே லூர்து அன்னையிடம் நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். லூர்து அன்னையோடு தோல்வி இல்லை, லூர்து அன்னை இன்றி வெற்றி இல்லை. ஆகவே இந்த திருப்பலியை லூர்து அன்னையின் பெயரால் ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் குரலுக்கு பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஒவ்வொரு தெய்வத்தை போற்றி பாடுவோம்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமே இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நேர்த்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 21 27 முடியும். அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்தீரா, இகோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நம் பல வேதனைகளில் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்கள் ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருங்கே நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கு இருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்கு தான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்தும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நமக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன்.
கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் 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 கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனியும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசர்க்குரிய மாட்சியின் பேருளையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 31 முதல் 35. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. லூர்து அன்னையே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, முதல் முறையா நான் பங்குகளை நான் எங்க மறைமாட்டில் செய்யறது, மறையுரைக்கு முன்பு சில கேள்விகள் கேட்டு பரிசு கொடுப்பேன். இன்னைக்கு நல்லா பதில் சொல்றவங்களுக்கு பரிசு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இருக்கும் இடத்திலிருந்து கத்தக்கூடாது. 2 மைக் இருக்கு, 2 ஃபாதர்ஸ் 2 மைக் வச்சிருக்காங்க. கையை உயர்த்துங்கள், இந்த மைக்கில் மட்டும்தான் சொல்லணும். தயவுசெய்து சொல்றேன், மீண்டும் இருக்கும் இடத்திலிருந்து கத்தாதீர்கள், மைக்கில் மட்டும்தான் பேசணும். அப்படி தப்பு கத்துனீங்கன்னா இந்த கேள்வி கேன்சல். அன்பானவர்களே, முதல் கேள்வி அன்னை பத்தி கேட்போம். அன்னை லூர்து நகரில் காட்சி கொடுத்தாள் 18 முறை. அவள் ஒரு குகையில் காட்சி கொடுத்தாள். அந்த குகை பெயர் என்ன? அந்த குகை பெயர் என்ன? மசபியல். மசபியல் சரியான விடை. முன்னாடி வாங்க, ஒரு சின்ன பிரைஸ். அடுத்தது
சற்று கடினமான கேள்வி. உலகிலே பல அன்னை திருத்தலங்கள் இருக்கின்றன. நம் நாட்டிலேயே வேளாங்கண்ணி, பூண்டி இதெல்லாம் இருக்கு, பாண்டல் போல. உலகில் நிறைய திருத்தலங்கள். எந்த மரியன்னை திருத்தலத்திற்கு அதிக திருப்பயணிகள் செல்லுகிறார்கள்? கோதர்லூப். குவாதலூப் சரியான விடை. எங்க இருக்குது குவாதலூப்? எந்த நாட்டுல இருக்குது? மெக்சிகோ நாட்டுல. மெக்சிகோ சரியான விடை. குவாதலூப் தான், லூர்து அல்ல, பாத்திமா இல்ல, குவாதலூப் தான். பிரைஸ் தி லார்ட். அடுத்த கேள்வி. தினந்தோறும் பூசைக்கு வரவங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு பதில் தெரியும். துவக்க காலத்தில் தொடக்க திரு அவையில் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர்களுக்கு முதல் கிறிஸ்துவர்கள் என்று பெயர் வந்தது. எந்த ஊரில் அந்த பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது? அந்தியோக்கியா என்ற ஊரில் கிறிஸ்தவர் என்ற பெயர் முதலில் வந்தது. சரியான விடை. அந்தியோக்கியா என்ற ஊரில் தான். அந்தியோக்கியா. அடுத்தது, இன்று நற்செய்தி கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் இயேசு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறார். பழைய கட்டளைக்கும் பழைய அன்பு கட்டளைக்கும் புதிய அன்பு கட்டளைக்கும் என்ன வித்தியாசம்? What is new in the new commandment? Old commandment of love, new commandment. What is new in the new commandment? சரியா சொல்றவங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு. What is new in the new commandment? ஃபாதர், பழைய ஆகமத்தில் அன்பு செய்கிறவங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லை. ஆனால் புதிய ஆகமத்தில் அன்பு செய்கிறவங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமைனால அன்பு செய்கிறாங்க. கட்டளையிலேயே வித்தியாசம் இருக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். என்னது? நான் அன்பு செலுத்துவது போல ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். பழைய கட்டளை என்ன, புதிய கட்டளை என்னன்னு சொல்லு. நீ கிட்ட கரெக்டா சொல்ற, ஆனா தெளிவா சொல்லு. பழைய கட்டளை என்ன, புதிய கட்டளை என்னன்னு கரெக்டா சொல்லு. ஹலோ, புதிய கட்டளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க யார் வெறுக்கிறாங்களோ அவங்க மேல அதிகமாக அன்பு செய்யுங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்துருச்சு, சரியா சொல்ல மாட்டேங்க. சொல்லுமா. சரி, உனக்கு கொடுத்துட்றேன் பிரைஸ். நீ வா. அதாவது பழைய கட்டளையில உனக்கு அடுத்து இருப்பவர்களை அன்பு செய். புதிய கட்டளையில நான் உங்களை அன்பு செய்தது போல மற்றவர்களை அன்பு செய். அதான் வித்தியாசம். இன்னும் ரெண்டு கேள்விதான் இருக்கு. அடுத்து ஒரு சிம்பிள் கேள்வி. நிறைய பேருக்கு பதில் தெரியும், அதனால கை மட்டும் உயர்த்துங்க. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சேசு சபை, he was a Jesuit. இப்போது இருக்கிற திருத்தந்தை எந்த சபையை சார்ந்தவர்? அகஸ்தினர் சபையை சார்ந்தவர். ஓகே. அடுத்த கேள்வி பைபிளை பற்றி. பவுலடிகளார் எத்தனை திருமுகம் எழுதினார்? யாக்கோபு எத்தனை திருமுகம் எழுதினார்? யோவான் எத்தனை திருமுகம் எழுதினார்? பேதுரு எத்தனை திருமுகம் எழுதினார்? நீ ஏற்கனவே பிரைஸ் வாங்கிட்டலம்மா. ஏற்கனவே வாங்கிட்டார்ல, ஒரு பிரைஸ் தான். உட்காரு. பவுலடிகளார் 13 கடிதங்கள் எழுதியிருக்காரு. பேதுரு 2 எழுதியிருக்காரு. யாக்கோபு 1 எழுதியிருக்காங்க. யோவான் 3 எழுதியிருக்காரு. Praise the Lord. Hallelujah. நல்ல பதில். கடைசியா ஒரு கேள்வி, சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். பம்பர் பிரைஸ் கோஸ் டு
கடைசியா ஒரு சிம்பிள் கேள்வி மரியாளை பற்றி. ஒரு விதத்துல சிம்பிள், ஒரு விதத்துல கஷ்டம். அதாவது மரியாளை கண்ட சிறுமி பேர் பெர்னதத். பெர்னதத் உடைய அழியா உடல் எங்கு இருக்கிறது? பெர்னதத் உடைய அழியா உடல் இப்போது எங்கு வைத்திருக்கிறார்கள்? சவேரியாரோட கோவால இருக்குது. அது மாதிரி பெர்னதத் உடைய அழியா உடல் எங்கு வைத்திருக்கிறார்கள்? நாங்க ஒரு சொல்லுமா, தெரியுமா? எல்லாம் லூர் தானே, பக்தர்கள் தானே நீங்களாம், சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் ஆகுது. பிரான்ஸ் தேசத்துல நவார், நவார் என்ற இடத்தில். சரி, அடுத்த கேள்வி திருத்தந்தை பற்றி. நம் இந்திய தேசத்திற்கு வருகை புரிந்த முதல் திருத்தந்தை யார்? Who is the first pope to visit India? Who is the first pope to visit India? Quick. 14ஆம் லியோ. இவர் கூட, இவர் மைக் கொடு. Pope Paul VI. சரியான விடை, Pope Paul VI. Pope Paul VI, he came to India, to Bombay in 1964 for the Eucharistic Congress. It's over, ma. It's over. Praise the Lord. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, எனக்கு கன்னடா தெரியாது, அதனால தமிழ்ல தான் பேசுவேன். ஒரு 12ஆம் வகுப்புல ஒரு பள்ளியில ஆசிரியர் தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். தமிழ் பாடம். ஒரு மாணவனை ஏற்று, தம்பி உனக்கு தமிழ் பாடம், தமிழ் மொழி பிடிக்குமா அல்ல ஆங்கில மொழி பிடிக்குமா என்று கேட்டார். அந்த பையன் சொன்னானா, சார் எனக்கு தமிழ் மொழியும் பிடிக்காது ஆங்கில மொழியும் பிடிக்காது, உங்க மக தேன் மொழியை தான் பிடிக்கும் அப்படின்னா. அன்பார்ந்தவர்களே, who is a Catholic Christian? Who is a Catholic Christian? Can anybody tell me who is a Catholic Christian? How will you define a Catholic Christian? ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவனை எப்படி நீங்கள் அடையாளம் காண்பீர்கள்? Whom will you judge is a true Catholic Christian? எதை வைத்து நீங்கள் ஒருவனை இது உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்துவன் சொல்வீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுகோலை வச்சு ஆஹா இவர் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்துவர்? அதுக்கு ஒரு இது கொடுக்கிறேன், வழி கொடுக்கிறேன். புனிதர்களை பாருங்கள். புனிதர்கள் தான் எத்தனையோ, எல்லா நாட்டிலும் புனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்துவர். புனிதர்களுடைய அடையாளம் என்ன? What? Sacrifice. Okay. ஓகே, நான் சொல்றேன். தமிழ்ல தினந்தோறும் பூசைக்கு போவாங்க, இவர் தான் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவர். அடிக்கடி நவநாள் போவாங்க, அடிக்கடி ஜாமால சொல்லுவாங்க, வருஷத்துல ஒரு தடவை வேளாங்கண்ணி போவாங்க, யார் பேச்சுக்கும் போக மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்துவனா? இல்லை. இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் சொல்றார், யோவான் 13:35, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். By this people will know that you are my disciples by the love you have for each other. நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து. ஒருத்தர் கோயில்ல நாள் முழுசா உட்கார்ந்துருக்கலாம், அதை வச்சு சீடர் ஆக முடியாது, அதை வச்சு இயேசுவின் சீடர் சொல்ல முடியாது. அன்பை வைத்துதான். சில பேர் எனக்கு தெரியும், நிறைய மொழி பேசுவாங்க. இங்க இருக்கிறவங்களே நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து
தமிழ் பேசுவீங்க, கன்னடா பேசுவீங்க, இங்கிலீஷ் பேசுவீங்க, தெலுங்கு பேசுவீங்க. நிறைய பேர் இருப்பீங்க உங்க மத்தியிலேயே நாலு மொழி பேசுறவங்க. அது இல்லாம கொங்கணி வேற சில பேர் பேசுவீங்க. நான் ஒரு இளைஞனா இருக்கும்போது ஒரு சாமியார் இருந்தார். அவருக்கு 40 மொழி பேச தெரியும். 40 மொழி. அப்ப அவருக்கு 75 வயசு. இன்னும் 41வது மொழி படிச்சுக்கிட்டு இருந்தார். 75 வயசு. ஆகவே எத்தனை மொழி பேசுறோம் முக்கியம் அல்ல, அன்பு மொழி பேசுறோமா? அன்பு. Do we speak the language of love? Do we speak the language of love? நம்மிடம் அன்பு இருக்குதா, சந்தர்ப்பவாதம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம அன்பு என்று சொல்றது பல நேரங்களில் சந்தர்ப்பவாதம். அதாவது மற்றவர்கள் என்னிடம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், மற்றவர்கள் நான் நல்லா பேசுவேன், ஏன்னா எனக்கு காரியம் ஆகணும். In English we call it opportunism. Opportunism. Many of our relationships are opportunistic. ஏதாவது மற்றவரிடம் பெறலாம், அவங்களோடு நல்ல உறவு வச்சா இது கிடைக்கும், அப்படிதான் நம்ம வாழ்றோம். தவிர சில பேர் சொன்னீங்களே, பகைவர்களை அன்பு செய்வது, லவ்விங் எனிமீஸ். எத்தனை பேர் நம்முள் பகைவர்களை அன்பு செய்ய நமக்கு முடியும்? நம்ம காரி துப்புறவங்க, நம்ம திட்டுறவங்க, நம்ம கருவுறவங்க, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறவங்க, அவர்களை அன்பு செய்ய முடியுமா? அவர்களை அன்பு செய்ய முடியுமா? அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையை வணங்க வந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில் தொங்கும் போது என்ன ஜெபம் சொன்னாரு? பல ஜெபம் சொன்னார். ஒரு அருமையான ஜெபம் சொன்னார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று செய்யவில்லை, தெரியாமல் செய்கிறார்கள். Father, forgive them, for they know not what they do. அவ்வளோ பயங்கரமான சாவு, கொடூரமான சாவு. அவர் அடிச்சாங்க, உதைச்சாங்க. இருந்தாலும் அவர் இவர்களை மன்னியும் தான் வேண்டார். அதே மாதிரி அன்னை லூர்து அன்னை சிலுவை அடியில் நின்று, என் மகனை இப்படி பண்ணிட்டாங்க, கடவுளே உங்களை ஒழிச்சிடணும், ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அப்படியா வேண்டிருப்பாங்க? இல்லை. தந்தையே, என் மகன் வேண்ட மாதிரி நானும் வேண்டேன், இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். ஆகவே பகைவர்களை அன்பு செய்வதுதான் ஒரு கிறிஸ்துவனுக்கு அடையாளம். அதுவரைக்கும் நம்ம கிறிஸ்துவர்கள் இல்லை, பெயர் அளவில் கிறிஸ்துவனா இருக்கலாம். பல திருப்பயணங்கள் மேற்கொள்ளலாம், பல இடங்களுக்கு போலாம், ஒரு நாள்ல 3 ஜெபமாலை சொல்லலாம். ஆனா பகைவர்களை நேசிக்க முடியவில்லை என்றால் நான் இன்னும் கிறிஸ்தவனாக மாறவில்லை. ஏதோ ஜெபம் செய்யறேன், ஏதோ செய்யறேன், ஆனா நான் கிறிஸ்துவன் அல்ல. ஆகவேதான் இயேசு சொல்லியிருக்கிறார், unless your righteousness exceeds that of the scribes and Pharisees, you will not enter the kingdom of God. உமது அறநெறி பரிசேயர் சதுசேயருடைய அறநெறியை விட மிகுதியாக இல்லாவிட்டால் நீ இறையரசில் நுழைய முடியாது. மத்தேயு 5:20. உனது அறநெறி மற்றவர்களை விட மிகுதியா இருக்கணும். என்ன பயன்? உன்னுடைய திரு யாத்திரைகள் என்ன பயன்? நீ தினந்தோறும் காண்ற திருப்பலி என்ன பயன்? 3 ஜெபமாலை சொல்றிய என்ன பயன்? அன்பே அளவுகோல், அன்பே அளவுகோல். அதுக்கு இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அதுல யூதாஸ் ஒருவன், பேதுரு ஒருவன். யூதாஸ் முதல்ல இருந்து அவருக்கு தெரியும் இவனை காட்டி கொடுக்க போறான். Jesus knew that Judas will betray him, yet he kept him in the inner circle. யூதாஸுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, நல்லா கவனிச்சாரு, தனது அன்பு வட்டத்தில் வச்சிருந்தார் யூதாஸ. அதே மாதிரி பேதுரு 3 முறை மறித்தளிப்பான் தெரியும். ஆனா மன்னிப்பு கேட்டோன திரு அவையுடைய தலைவராக்கினார். ஆகவே 3 வருஷம் யூதாஸோடு பயணித்தார். பயங்கரமான திருட, மோசக்காரன் யூதாஸ், மோசக்காரன்.
அவரை தள்ளிவிடவில்லை. டாய் போடா வெளியே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், கெட் அவுட் அப்படின்னு சொல்லு. கூடவே வச்சிருக்கார். மனம் மாறுவா தனக்கு இப்போ மோசக்காரனை கூடவே வச்சிருந்தார். கூட இருந்து குழி பறிப்பவன் அவன் அன்பு. அதே மாதிரி நம்ம வெறுக்கிறவனை என்ன பண்ணுவோம்? நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறவங்கள ஒதுக்கிடுவோம். நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவனோட சேராத. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், அவனோட சேராத, அவங்க வீட்டுக்கு வாசப்படிய மிக்காத. நாம் எல்லாரும் அன்புள்ள சீடர்கள்னா பகைவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். Love your enemies, pray for those who persecute you. Pray for those who persecute you. நம்மை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் பகைவர்கள் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரனே இருக்கலாம், ஏன் நம்ம குடும்பத்திலேயே இருக்கலாம். Pray, pray, pray. Pray, pray, pray. Don't take vengeance. பழிக்கு பழி வாங்காத. நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சூடான சொற்கள் சொல்லி பழி வாங்காத. பயங்கரமான வார்த்தைகள் சொல்லி தாக்காத, பழி வாங்காத. பழி வாங்குவது கடவுள். Pray, pray. So let us all pray in this mass with the help of Our Lady, that we may love like Jesus. New commandment, புதிய கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல பிறரை அன்பு செய்யுங்கள். பகைவர்களுக்காக ஜெபியுங்கள். May the Lord grant us the grace. Amen. என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் லூர்து அன்னையின் விழாவிலே மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியினை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தினால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்திலே நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவும் என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளில் என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் எம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு லூர்து அன்னையிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து அவர் ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆயரின் திரு கரங்களினால் இறையாசரை பெற்றுக்கொள்ள தலைவணங்கி மன்றாடுவோம். புனித லூர்து அன்னையின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். லூர்து அன்னை வழியாக வாழ்வின் கார்னரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பார்னா சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையின் பக்தர்களே, கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். போய 17 ஆண்டுகள் கடவுள் നമ്മുടെ வாழ்க்கையில் தன்ற ஆசீர்வாதங்களுக்கும் அருள் வரங்களுக்கும் അന്യമരികളുടെ പരിന്തുറയാൽ നമ്മൾ കൊടുത്ത എല്ലാ ആശീർവാദങ്ങൾക്കും നന്ദി സെലുത്ത വേണ്ടും. ഇன்று നമുക്കാകെ തിരുപ്പലി ഒപ്പുകൊടുത്ത് നമുക്കാകെ നற்செய்தியை தெரிவித்தது മോസ്റ്റ് റെവറൻഡ് ഡോക്ടർ ലോറൻസ് പായസ്, നമ്മുടെ മരവാവട്ടായ ലോറൻസ് പായസ് அவர்களுக்கு நன்றி செலுத்தும் என்னுடைய கடமை. ஆயிராண்டவரை எனக்கு 2012ஆம் ஆண்டு முதல் வரை எனக்கு தெரியும். நான் எப்பொழுதெல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறதோ அந்த நாள் முதல் இன்றைக்கு வரை இந்த ஆலயத்திற்காக ஒவ்வொரு உதவியும் செய்து எப்பொழுதெல்லாம் நான் அவரை கூப்பிடும் பொழுது அப்பொழுதெல்லாம் மனம் நிறைந்த மனதோடு இந்த ஆலயத்திற்கு வந்து நமக்காக ஜெபிப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய பாசமும் அவருடைய அன்பும் இந்த ஆலயத்திற்காக எப்பொழுதும் இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்செய்தி தெரிவித்த ஆயரானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் கரங்களே சிறந்தோடு தட்டி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆயரானவருக்கு பொன்னாடைப்படுவதற்காக கரங்களை சிறந்தோடு தட்டி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். My dear brothers and sisters, I am very happy to thank all the fathers who came here today to pray for each one of us, for their availability and joining to the Eucharist celebration and praying for us. On behalf of all fathers of St. Benedict Ashram, I thank all the fathers for their presence here. Let us give a round of applause to the fathers. ஏற்றுக்கொள்ளும் என் நிறைவா பலியே, என் பலியே மாற்றி
தலைவா, ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா, பலியை என் பலியை மாற்றிடுவா, இதை உணதா இறைவா என் தலைவா. இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே, இது உந்தன் அருட்கொடையே. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா, பலியை என் பலியை. அன்னையே வாழ்க, லூர்து அன்னையே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை மைக்கேல் எல்லாருக்கும் நன்றி. அனைத்தையும் ஒருங்கிணைப்பவர் அருட்தந்தை மைக்கேல். ஆகவே உங்கள் சார்பாக அவரை பாராட்ட விரும்புகிறேன். I don't know how many know he is an expert cheese maker. His article about him has come in newspapers, magazines. He's a very friendly person. God bless him. Let's give him a big hand. ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம், ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம். ஆயனே எம்மாயனே, ஆயனே எம்மாயனே. புனிதமான நேரம் இது. தெய்வத்தினுடைய அருள் நம்மை தொட்டு சுகப்படுத்தும் நேரம் இது. பக்தியோடு பங்கு கொள்வோம். எல்லோரும் மண்டியிடுவோம். கரங்களை கூப்பி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இணைந்து குரல் எழுப்பி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, தெய்வத்தினுடைய சத்தியம் எரேமியா அதிகாரம் 39 இறை சத்தியம் 18. நான் உறுதியாக உன் உயிரை காப்பாற்றுவேன், நீ வாளால் மடிய மாட்டாய், ஏனெனில் நீ என்னில் நம்பிக்கை வைத்துள்ளாய் என்கிறார் ஆண்டவர். நாம் ஆண்டவரை தேடி வந்துள்ளோம். உங்கள் உயிருக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ ஒன்றும் நடைபெறாது, தீமை அணுகாது. பக்தியோடு பாடலோடு சேர்ந்து அன்பு கூறுவேன் தெய்வமே என்று ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சுவே தெய்வமே, அன்பு கூறுவே உற்சாகத்தோடு கரம் தட்டி என் தெய்வமே
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவே வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் இயேசுவே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 கரம் தட்டி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக எபெனேசரே, என்றும் எங்களுக்கு உதவி செய்பவரே, இயேசுவே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற மக்களுக்கு, உம்முடைய உதவி நாடி வந்திருக்கிற மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் கண்களை திறந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. ಎಬಿನೇಸರೇ ದೇವರೇ ಎಬಿನೇಸರೇ ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಎಬಿನೇಸರೇ எபினேசரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு தெய்வத்தின் இடபட இறங்கும் நேரம் உற்சாகத்தோடு இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே இதோ இங்கிருக்கின்ற மக்கள் குடும்பங்கள் இவர்களை வேட்டையாடுகின்ற எல்லா சாத்தானின் சத்தனங்கள் அழியட்டும் இயேசுவே இறங்கும் உம்முடைய தெய்வீக வல்லமை புறப்படட்டும் இயேசுவே இறங்கட்டும் இறங்கட்டும் தொழில்களை ஆசீர்வதியும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ತಂದೆಯೇ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ಆರಾಧನೆ 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 இயேசுவே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நோயோடு இயேசுவே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வேதனையோடு இந்த கண்ணீரோடு ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ்வது என்று வந்திருக்கின்ற பிள்ளைகள் ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡ್ರಮ್ಮ ಅಪ್ಪ ಉಮಾಲ್ ಕೂಡು ಮೇಸುವೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ ಉಮಾಲ್ ಆಗಾದ ಕಾರ್ಯ ಒಂಚುಮಿಲ್ಲ ಯೇಸುವೆ ಕೊಡು ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ನಿನ್ ಸಾಧಕ್ಕೆ ಬಲಿ ದೈವಮೇ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ನನಗಳಿಸಿದ ಈಶ್ವರೇ ಯೇಸುವೇ ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్య ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ యేసయ్య ಆಮೆನ್ ಆಶ್ರಯವು ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ಆಧಾರ ನೀನೇ యేసయ్య ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದೂ ಇಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ ಆಮೆನ್ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮಿಂದಾಗಾದ
இயேசுவே பிள்ளைகள் கண்ணீரோடு வந்துள்ள குடும்பங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா, சமர்ப்பிக்கின்றோம் இயேசுவே. கொட்டும் தெய்வமே உம்மை தேடி வந்துள்ள குடும்பங்கள் இயேசுவே ஆசையமு நீனே இயேசையா, ஆதார் நீனே இயேசையா, ஆசையமு நீனே இயேசையா, ஆதாரம் நீனே இயேசையா, இயேசுவே ஆசையமு நீனே இயேசையா, ஆதாரம் நீனே இயேசையா, இயேசுவே 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 காரியம் ஒன்றும் இல்ல நின்னதெல்லாம் சாத்தியமையா, இயேசுவே அழியட்டும் 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 இயேசுவே, கடைகள் அழியட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, இயேசுவே 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 பிசினஸ் ஆசீர்வதிக்கட்டும், இயேசுவே 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 கரங்கள் இறங்கட்டும், பிள்ளைகள் மீது இறங்கட்டும், இவர்கள் வம்சங்கள் மீது இறங்கட்டும், வழி மரபினர் மீது இறங்கட்டும், தொட்டு பேசுவேன் பாதுகாப்பு இறங்கட்டும், இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆமென், இயேசுவே இயேசுவே ஆராதனை, ஆமென், இயேசுவே 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 இயேசுவே. உயிருள்ள தெய்வம், இரக்கத்தின் கண்களால் நம்மை அன்போடு உற்று பார்க்கின்ற ஆண்டவர் நமதிலே பிரசன்னமாக இருக்கின்றார். தாவீது சொல்லுகிறார் திருப்பாடல் 121:1 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த என் இறைவனிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ இரக்கத்தின் மலையில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தின் கரங்கள் நீட்டி நம்மை அரவணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்தில் நாம் இருக்கிற பொழுது என்னுடைய மனதும் முழுவதும் என்னை சூழ்ந்திருக்கிற கவலைகளால் இருக்கலாம், கண்ணீர் அனுபவங்களால் இருக்கலாம், துக்கங்களும் வேதனைகளும் கவலைகளும் என்னை வாட்டி வதைத்து. ஆனால் இங்கே நமக்கு இறைவன் சொல்லிக் கொடுக்கின்றார், மகனே மகளே அஞ்சாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். எசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகள் மத்தியிலே நீ நடந்து போனாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, தீயில் நடந்தாலும் அதனை சுட்டெரிக்காது, காரணம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் கரங்களை ஆண்டவர் நோக்கி உயர்த்தி பிடிப்போமா? ஆண்டவர் நோக்கி உயர்த்தி பிடித்துக் கொண்டு நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். உன் உள்ளத்தை விட்டு கொடுப்போம் ஆண்டவருக்கு. நீ சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை விட்டு கொடுப்போம் ஆண்டவரிடம். உடைய கண்ணீர் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் விட்டு கொடுப்போம் ஆண்டவர். அவரை சுமந்து கொள்ள இங்கே நம்மத்தியிலே நற்கருணை நாதராக பிரசன்னமாக இருக்கிறார். உன்னால் சுமக்க முடியாத வேதனைகள், உன்னால் சுமக்க முடியாத கண்ணீரின் அனுபவங்கள், உன்னால் தாங்க முடியாத துக்கங்களும் துயரங்களும் உடல் வருத்தங்களும் வேதனைகளும் இன்று உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார். எசேக்கியா அரசனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, உன் கண்ணீரை கண்டேன், உன் மன்றாட்டை கேட்டேன், நானே உன்னை குணப்படுத்துவேன். அதே வாக்குறுதி ஆண்டவர் இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், மக்களே இதோ இந்த மலையிலே உன் கண்ணீரை நான் காண்கிறேன், இதோ இந்த மலையில் உன் மன்றாட்டை நான் கேட்கிறேன், இதோ இந்த மலையில் நான் ஆண்டவர் உன்னை தொடுகிறார். மக்களே, இறைவன் உள்ளத்தின் ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எனவே நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசுவே 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 இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுக்காக இதயம் பிளக்க
பிளக்கப்பட்டவரே, இதயம் பிளக்கப்பட்டவரே, உன் இதயத்தில் இருந்து வழிந்தோடுகிற தூய இரத்தத்தால கண்ணீரால எங்களை கழுவும் ஆண்டவரே, உம் சந்நிதி நாடி தாகத்தோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்தருளும். ஏசாயா புத்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 7 முதல் வார்த்தைகளில் உன் துன்பத்தின் முக்காடுகளை நான் அகற்றுவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. உன் கண்களில் கண்ணீரை துடைத்து மாற்றுவேன் என்று உம்முடைய வாக்குறுதிக்கேற்ப இந்த சமூகத்தின் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சன்னதியில உன் உள்ளத்தினுடன் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாரங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வைப்போம். நாம் பெத்சதா குளக்கரையிலே எல்லாவராலும் கைவிடப்பட்டவனாக இனிமே எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனநிலையிலே என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் தலை விதி இது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த ஒரு மகனை தேடி ஆண்டவர் அருகில் வந்தார். அதே நற்கருணை நாதர், உயிருள்ள தெய்வம் இதோ இந்த நேரத்திலே நம் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவர், நீர் உன்னுடைய ஜெபங்கள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய உள்ளத்தின எண்ணங்கள் எதுவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவாக இருப்பது இல்லை. எபிரேயர் திருமுகம் 12ஆம் அதிகாரம் ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. எபிரேயர் திருமுகத்திலே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எதுவும் மறைவா இருப்பது இல்லை. அன்பார்ந்தவர்களே, உன்னுடைய கண்ணீர் இறைவனுக்கு முன்பாக மறைவாக இல்லை. உன் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம், உன் ஜெபங்களை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் இதோ இங்கே இருக்கின்றார். பெத்சதா குளக்கரையிலே அந்த மனிதனுக்கு அருகில் வந்து நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்ட அதே இறைவன் இங்கே நம்மத்தியில் இப்பொழுது பிரசன்னமாக இருக்கின்றார். அதே ஆண்டவர் நம்மையும் பார்த்து கேட்கிறார், மக்களே, நீ நலம் பெற விரும்புகின்றாயா? அன்பு பிள்ளைகளே, நீ நலம் பெற விரும்புகின்றாய், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறாய். ஏசாயா புத்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 19, 20 வார்த்தை ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். இதோ உன்னுடைய கண்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு பொழுதும் உன்னுடைய துக்கத்தில் உன்னை இங்கிருந்து அனுப்புவதில்லை. உன்னை வெறுங்கையோடு ஆண்டவர் அனுப்பாமல் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவே நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய வேதனைகள் எல்லாம் எடுத்து மாற்றக்கூடிய பிரசன்னத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து கொண்ட இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்கிற என் தெய்வமே, என் மன்றாட்டை கேட்கிறவரே, இதோ உன் இரக்கத்தின் கண்களால் என்னை கண்ட ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதியும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவையா. இயேசுவை நோக்கி கரங்களை நீட்டி பிடித்துக் கொண்ட நம்முடைய ஜெபங்கள், என்ன கருத்துகள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இல்லம் நாடி வந்தோமோ, அன்னையினுடைய பிரசன்னம் நாடி வந்தோமோ, அவற்றை எல்லாம் ஒப்பு கொடுத்து இரக்கத்தின் பெருமழை எங்கள் மீது நேரத்திலே ஊற்றும் ஆண்டவரே. இரக்கம் இறங்கட்டும் தெய்வமே, கருணை மலை இறங்கட்டும் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசுவே. சுகம்
தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் நலமடைவேன் அப்பா. வார்த்தை சொல்லு ஆண்டவரே. சொல்லு உம்முடைய இரக்கத்தின் சொற்கள் எங்களை நோக்கி கடந்து வரட்டும் அப்பா. மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த தெய்வமே உம்மால் கூடும் எல்லாம் கூடும். இயேசுவே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். இயேசுவே சொன்னால் போதும். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இறங்கட்டும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இயேசு சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை சுகப்படுத்துவேன் என்று திருப்பாடல் 107:20 வழியாக வாக்களிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த இரக்கத்தின் மணி நேரத்தில் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்துங்கப்பா. மனதுருகி வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களும் உம்முடைய இரக்கத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளங்கள் ஆறுதல் பெறட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு வந்திருக்கிறவங்களப்பா சுமைகள் இறக்கி வைக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு அருகில் வந்த மக்களை நீ தொட்டது போல ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொடும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தொட்டு எங்களை ஆசீர்வதியும் தெய்வமே. ஆமென். பிரியமானவர்களாக நாம் இறை நற்கருணை ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் தயாராவோம். அன்புக்குரியவர்கள், இந்த நேரத்தில் ஆயர் அவர்கள் நற்கருணை ஆண்டவரை சுமந்து கொண்டு உங்கள் மத்தியிலே வருகிற இந்த வேளையிலே இதே பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடிக்கொண்டு இயேசுவின் மறு உருவாக மாறி தெய்வீக பிரசன்னத்தோடு தெய்வமாய் உங்கள் நடுவில் வந்து கொண்டிருக்கின்றார். பாடலோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ಆಮೆನ್. ಎಲ್ಲವನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತೀವಿ ಅಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ ದೇವರೇ. ಅಸಾಧ್ಯ ಕಾರ್ಯ ಒಂದು ಇಲ್ಲ ದೇವರೇ. ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರೇ ಸಯ್ಯ. ಆಮೆನ್. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿಸಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ನನ್ನ ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿಸಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ಯೇಸುವೇ ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ಆಮೆನ್. ನನ್ನ ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿಸಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ. ಯೇಸುವೇ, ಘೋರ ಪಾಪಿಯಾದ ನಾನು ನಿನ್ನಿಂದ ದೂರ ಹೊರಗೆ ನಿನ್ನ ಪ್ರೇಮದಿಂದ ನನ್ನ ಹಪ್ಪಿಕೊಂಡು ಸಮಸ್ಯೆ ನಾನು ಏಸಯ್ಯ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಈಗಲೇ ದೇವರೇ ತಂದೆಯೇ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಘೋರ ಪಾಪಿಯಾದ ನಾನು ನಿನ್ನಿಂದ ದೂರ ಹೋದಾಗ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಪ್ರೇಮದಿ ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು
ಕ್ಷಮಿಸಿದಂತ ನನ್ನ ಏಸಯ್ಯ ಆಮೆನ್. ಘೋರ ಪಾಪಿಯ ನಾನು ನಿನ್ನಿಂದ ದೂರ ಹೋದಾಗ ನಿನ್ನ ಪ್ರೇಮವೇ ನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಕ್ಷಮಿಸಿದಂತ ನನ್ನ ಏಸಯ್ಯ ಯೇಸುವೇ ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ ஆசீர்வாதம் இருக்கட்டும். தேவரு ஏசையா குருவானவர் வழியாக இயேசுவின் மறு உருவாக மாறி சொன்ன சத்தியங்கள் தொண்டட்டும். இயேசுவே இருக்கட்டும். இயேசுவே உம்முடைய காற்று பட்ட இடமெல்லாம், நிழல் பட்ட இடமெல்லாம் அற்புதங்கள் இருக்கட்டும். இயேசுவே ನಿನ್ನಿಂದಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. எல்லோரும் தலைவணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவே ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ ಎಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು ಏಸಯ್ಯ என் தெய்வமே இயேசுவே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக எங்களுக்கு ஒவ்வொரு ஃபீஸ்டுக்கும் அம்மா மாதா டிவி இந்த யூடியூப் சேனல் எங்களுக்கு எப்பொழுதுமே இங்க வந்து செய்கிறவர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம் மரியே தாய் மரியே, மரியே எம் மரியே தாய் மரியே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம் மரியே தாய் மரியே, மரியே எம் மரியே தாய் மரியே. நாகமங்கலம் லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுக்கும் நாகமங்கலம் லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருளோடு நிறைவாழ்வின் வழி காட்டியே மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா. அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா. வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, எம்மில் அன்போடு வருவாயம்மா, எம்மில் அன்போடு வருவாயம்மா. தங்கத்தாரகையே இன்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே,
எம்மரியே தாய்மரியே மரியே எம்மரியே தாய்மரியே அருளோடு நிறைவாழ்வின் வழி காட்டியே மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே எம்மில் அன்போடு வருவாயம்மா எம்மில் அன்போடு வருவாயம்மா தங்கத்தாரகையே இன்னும் ஓவியமே தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே மரியே எம்மரியே தாய்மரியே மரியே எம்மரியே தாய்மரியே மரியே எம்மரியே தாய்மரியே மரியே எம்மரியே தாய்